ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு தானே வைக்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. நல்ல காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக டேஸ்டியாக செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் மட்டன் குழம்பு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg மட்டன் வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ திட்டமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கின வெங்காயம் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஒரு 3 வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் நல்ல பொடிசாக. அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் மட்டும்தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினா போதும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சம் வேகமாக குழஞ்சி வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் வதக்கிட்டுருக்கேன். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டு அதோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். மட்டன் குழம்பு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது கூட நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கூடவே காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தயிர் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. குழம்பு வந்து புளிப்பாக தெரியும். கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்பே இல்லாமல் ஃப்ரெஷ் தயிர் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லாம் வந்து மிங்கிலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். மட்டனை சேர்த்து இந்த மசாலாவில் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் வந்து மட்டனில் படுற மாதிரி எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா கலரி வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இதே மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து கறி மசாலா சேர்க்க போகிறோம். கறி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு வர வரைக்கும் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலே வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம், இப்போவும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க.
ரொம்ப தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. கறி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா போதும். ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. இந்த திட்டத்துக்கு போதும். இப்போ வந்து நம்ம விசில் போட்டு ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இளங்கறின்றதுனால ஒரு 5 விசில் போதும். ரொம்ப முத்தின கறியாக இருந்துச்சுன்னா தான் ஒரு 6, 7 விசிலுக்கு மேலே போகும். நம்ம ஒரு 5 விசில் எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 5 விசில் தான் நான் வச்சேன். நல்லாவே வெந்திருக்கு. குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் ஊற்ற போகிறேன். தேங்காய் ஊற்ற போகிறதுனால நான் வந்து தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா தேங்காய் ஊற்றினா கூடுதல் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான். பாருங்கள், குழம்பு வந்து பக்காவாக சூப்பராக ரெடியாக இருக்குது. மட்டன் குழம்பு அருமையாக செமையாக ரெடியாக இருக்குது. வாசனை அடிச்சிக்க முடியல, அல்டிமேட்டாக இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியை சர்வ் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான அருமையான மட்டன் குழம்பு செமையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.